மீலாது நபி விழாவை முன்னிட்டு தாருசபா ஆலயத்தில் கல்லூரி ஏற்பாட்டில் இங்கே நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக சபைக்குரிய அவர்களும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். தற்போது அவர்களுக்கான வரவேற்புடன் வருகிறது. அனைவருக்கான குடியேற்றிருக்கிறது வருமாறு அன்பாக வழங்கிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வில் எம்முடைய நிகழ்வை சிறப்பித்து தன்னுடைய திருக்கரத்தினால் கொடியேற்றினர் தருவதற்காக வருகை வந்திருக்கின்ற சங்கைக்குரிய ஷேഖனா அவர்களுக்கும், அதே போன்று நம்முடைய ஊரில் காலத்திற்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தில் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அவ்வளவு பேரையும் கௌரவித்து நம்முடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேருக்கும், அதே போன்று நம்முடைய மண்ணிலிருந்து புகழ்ச்சி உலகத்திற்கு நம்முடைய ஊரின் புகழை எடுத்துச் சென்று சேர்ந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர், சர்வதேச ரெஃபரியாக ஈடுபட்டிருக்கின்ற பல உயர்வுகளை பெற்றிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஜப்ரான் ஆதம் பாபா அவர்களுக்கும் இந்த இடத்திலே மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. தற்பொழுது கொடியேற்றம் இடம்பெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கொஞ்சம் இழுத்து பிடிங்க, தொங்க விடாம நிமித்தி பிடிங்க. கொஞ்சம் 2 சைடுக்கு ஆகினா சரி, சைடு கொஞ்சம் பின்னுக்கு ஆகுங்க. அஜய் நம்ம கொஞ்சம் பின்னுக்கு ஆகும், அஜ்வா கொஞ்சம் பின்னுக்கு ஆகும். லைட்ல படாம சரி சரி جاءت بالأمر المطاع
சைடா சைடு இங்கெல்லாம் வாங்கல சார் முன்னுக்கு வாங்க சரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஷேக் நாயகம் அவர்களே மற்றும் உலமாக்களே, அகில இலங்கை ஃபகீர் ஜமாத்தினுடைய ஹலீஃபா மற்றும் பாவாமார்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, ஊர் பிரமுகர்களே, தர்மகர்த்தாக்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நமது ஊரில் தொடர்ச்சியாக 15 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகின்ற இந்த கொடியேற்ற நிகழ்வு என்றும் எப்போதும் இப்படியே நடைபெற்று வருவதை தாங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய மீலாதுன் நபி விழா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்து 1499வது வருடம். நான் உங்களுக்கு பல வருடங்களாக சொல்லி வந்திருக்கிறேன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1500வது மீலாதுன் நபி விழாவை இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இந்த முஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளி நாகூராண்டகை தர்கா ஷரீஃபின் தலைமைத்துவத்திலே கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மீலாதிலே என்னுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை என்று நான் வருடா வருடம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 1499வது வருடத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அதில் சிறிய சிறிய விருப்பு வெறுப்புகளும் இல்லாமல் இல்லை. நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற காரணத்தினால் இந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வருடத்துக்குள் எல்லாவற்றையும் சரியாக்கி தருவான் என்கிற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 1500வது மீலாத் அந்த இலக்கம் என்பது ஒரு சாதாரணமான இலக்கம் அல்ல. ஒரு பாடசாலைக்கு நூற்றாண்டு என்றால் நாம் எவ்வளவோ பெரிதாக நினைக்கிறோம். எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1500வது வருடம் என்பது சாதாரண விடயம் அல்ல. அது நிச்சயமாக நாம் ஹயாத்தோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதற்கு அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை கொண்டு இந்த ஊரிலே அது வெகு விமர்சையாக நடக்கும், நடந்தாக வேண்டும். 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்திலே நாம் இந்த விடயத்தை செய்து வருகிறோம். இதே சிறப்போடு செய்து வருகிறோம். நம்முடைய இட நெருக்கடி கஷ்டங்களுக்காக நாம் குறிப்பிட்ட ஒரு எல்லையில் தான் தற்பொழுது வருகின்ற பொழுது கூட ஒருவர் நாங்களும் வரவாமோல் என்று கேட்டார். உண்மையில் அழைக்கவில்லை, வரவோனாண்டே சொல்லி விளையாட்டா சொல்லி போட்டு வந்துட்டேன். என்னென்று கேட்டால் நம்முடைய அந்த ஏற்பாடு உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் இந்த ஊரினுடைய பரக்கத் ஒற்றுமைக்காக, கொள்கை பலத்துக்காக இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் கட்டாயமாக ஒற்றுமையோடு வாழ்ந்து அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தின் வயது 7 என்று சொன்னார்கள். இந்த உலகத்தின் வயது 7 நாட்கள் என்று சொன்னார்கள். 7 நாட்கள் என்றால் என்னவென்றால் 7000 ஆண்டுகள் என்று அர்த்தம். நாம் எண்ணிக்கணக்கெடுக்கின்ற 1000 ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளாக கருதப்படுகிறது, குர்ஆனில் சொல்லப்படுகிறது. 7 நாட்கள் என்றால் 7000 ஆண்டுகள். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த காலத்திலிருந்து இந்த 1500 ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட அந்த 7000 ஆண்டுகள் முடிவுக்கு வருகின்ற ஒரு காலத்தை குறிக்கிறது. இது பற்றி அறிஞர்கள் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஹதீதுகளை இமாமுனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் இதற்காகவே தொகுத்து வழங்கியும் இருக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, வாழுகிற காலம் மிக கொஞ்சமான காலம். நாமெல்லாம் ஒரு குறுகிய சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வெறுமனே கொண்டாடுகிறோம் என்பதை விட நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாளை ஆகிரத்திலும் வாழ வேண்டும் என்றால் இம்மையில் அதனை நாம் கட்டாயமாக செயல்படுத்தியாக வேண்டும். பாருங்கள், எதிர்பாராத விதமாக கலீஃபா அவர்கள் வருவது எங்களுக்கு தெரியாது.
எங்களுடைய இந்த இடத்தில் இன்னொரு விசேஷம் என்றாலும் மிக முக்கியமாக அவர்களும் எங்களுடைய நிஜாமுதீன் பாவா அவர்கள், நான் அடிக்கடி சொல்வது தாருசபாட பாவா அவர்கள் என்று சொல்றேன். நான் நிஜாமுதீன் பாவா அவர்கள் இன்று கலந்து கொண்டவுடன் உடனடியாக நாங்கள் இந்த இடத்துக்கும் வர வேண்டும் என்று உடனடியாக அழைப்பு விடுத்தவுடன் அவர்கள் ஒரு மறுப்பும் செல்ல, அது அவங்களோட இடம், இது அவங்களோட இடம், அவங்க மறுக்கையிலா வந்தார்கள். சங்கைக்குரிய வாப்பா அவர்கள் வந்திருக்கிறனால இவர்கள் உடனடியாக அந்த சந்தோஷத்திலும் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலே நாம் அழகாக இந்த கொடியை ஏற்றி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசல் 2 பள்ளிவாசல் என்று எந்த ஒரு மனஸ்தாபங்களும் இல்லாமல் நம்முடைய அனைவரும் ஒற்றுமையாக இந்த நிகழ்வு நடந்தேறும் என்று பலர் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் இது பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த மகிழ்ச்சியில் அல்ஹம்துலில்லாஹ் தற்பொழுது துஆ பிரார்த்தனை ஒன்று இடம்பெறும், அத்தோடு ஒரு சிற்றுண்டியும் இடம்பெறும். அனைவரும் கட்டாயம் கலந்து சிறப்பிக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கடமைக்கு ஒரு பொறுப்புக்கு ஒருவர் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு அடிமை உங்களுக்கு பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த விதத்தில் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கின்ற நிர்வாகத்தை இன்று எம்முடைய அமைப்பினால் கௌரவிக்க முடிந்ததை நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக ஏற்றுக்கொள்கிறோம். மனதில் இருக்கின்ற பாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு, பிளவுகளை விட்டுவிட்டு எல்லோரும் ஒரு தாய் மக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிய்யத்தோடு இந்த துஆவுக்கு நாம் எல்லோரும் ஆமீன் சொல்லிக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأستاذنا ولأحبابنا ولعشائرنا ولقبائلنا ولجيراننا ولمن له حق علينا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم. وقنا ربنا شر ما قضيت وقنا ربنا شر ما قضيت. اللهم احفظنا يا فياض من جميع البلايا والأعداء والأمراض. اللهم اجعل خير أعمالنا آخره خير أعمالنا خواتمه واجعل خير أيامنا يوم لقائك. اللهم افتح لنا أبواب الخير وأبواب البركة وأبواب الرزق وأبواب التجارة وأبواب الهداية وأبواب العافية وأبواب السلامة وأبواب النعمة وأبواب الدولة وأبواب الراحة وأبواب القوة وأبواب العزة وأبواب الفلاح في الدين والدنيا والآخرة. إنك على كل شيء قدير وبالإجابة الجدير. نعم المولى ونعم النصير. اللهم اذهب عنا الغيرية والأنانية. اللهم نبر قلوبنا بنور معرفتك. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة قبر نبيك الشريف قبل لزوم القبر. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திலே நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதத்தினை கொண்டாடும் வகையிலே வருகின்ற 12 நாட்கள் எமது தாருஸ்ஸஃபா அமையத்தினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்வுகள் இஷா தொழுகையினை தொடர்ந்து எமது அமையத்திலே இடம்பெற காத்திருக்கிறது. அதிலும் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு பண்போடும் கேட்டுக்கொண்டவனாக இந்த நிகழ்வில் எம்மோடு எங்களது அன்பான குறுகிய கால அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது கல்முனை மஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகே தர்கா ஷெரீஃபினுடைய இந்த நிர்வாகிகள் அனைவரையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அழைத்திருந்தோம். அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். தலைவர், செயலாளர், அதுபோல பொருளாளர், ஏனைய உறுப்பினர்களும் வந்திருக்கின்றீர்கள். அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இதே சுக்தியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இங்கே வந்திருக்கின்ற ஷேக்மார்கள், மௌலைமார்கள், உலமாக்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகின்றீர்கள். உங்களுக்கு நாங்கள் எப்போதும் நன்றி உடையவர்களாக இருப்போம் என்ற அந்த நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நாங்களும் இந்த நிகழ்வினை நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையினை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எமது அமையத்திலே நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. மௌலித் நிகழ்வுகள், பயான் நிகழ்வுகள் என இடம்பெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குறிப்பாக தன்னுடைய 85 வயதிலும் எங்களுடைய அழைப்பை மறுக்காமல் இந்த இடத்திற்கு சமூகம் அளித்து எங்கள் அனைவருக்கும் இந்த திருக்கொடியை ஏற்றி தந்து துஆ பிரார்த்தனை நிகழ்த்திய சங்கைக்குரிய ஷேகநாயகம் அவர்களுக்கு எம்முடைய மக்கள் சார்பாக, அமைப்பினர் சார்பாக நாங்கள் அனைவரும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் அமைதியாக இருந்து ஒரு சிறிய உபதேசம் ஒன்று இடம்பெறும். அமைதியாக இருந்து செவிமடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சைக்கினியால் பேசிக்கொள்ளுங்கள், நாவினால் யாரும் பேச வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் அதான் ஓகேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த கண்ணியமிகு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஃபக்கீர் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்களே மற்றும் கவி உலகின் கொடிகட்டி பறத்து புகழ் தேடித் தந்த சோலைக்கிளி அவர்களே மற்றும்
பந்தாட்ட போட்டியில் உலக புகழ் பெற்ற ஜப்ரான் அவர்களே மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்த மொஹிடீன் மஸ்ஜித் நிர்வாகத்தினர்களே மற்றும் பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் அன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலத்தின் ஓட்டத்தில் பல நிகழ்வுகள் நடந்து முடிந்துவிட்டன என்பதை எங்களது உஸ்தாத் சபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்கள் எடுத்துச் சொன்னதில் உணரக்கூடியதாக இருக்கிறது. காலத்தை ஏச வேண்டாம், காலம் இறைவனாகும் என்பது ஹதீஸ். எனவே இந்த மாற்றம் எமது ஊருக்கு, நமது மக்களுக்கு, எமது முஸ்லிம்களுக்கு ஒரு பெருத்த ஒரு மாற்றமாக மலர்ந்து வந்துள்ளது. அதனால் எமல் இடையே உள்ள பிணக்குகள், கசடுகள், மனதில் உள்ள வேற்றுமைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு மனோபாவத்துக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏனென்றால் இது பற்றி நாம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் ஊர் நல்லா இருப்பது, ஊர் ஒற்றுமையாக இருப்பது நாயகத்துக்கு விருப்பமானது. ஹுப்புல் வதனி மினல் ஈமான், அது ஈமானை சார்ந்தது. எனவே இந்த விழாவில் நாமளும் கலந்து சிறப்பித்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் இதற்கு பூரண ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று வேண்டி உரையை முடிக்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும். يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافع المذنبين وارض عن شيخنا جلال الدين الأمين وارزقنا به خير الدنيا ودين. يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافع المذنبين وارض عن شيخنا خلاد منصور المكين وارزقنا به خير الدنيا ودين. يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافع المذنبين وارض عن شيخنا عبد المجيد المتين وارزقنا به خير الدنيا ودين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلِّ وسلم.